எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கேபேஜ் ரோட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுவும் லெஃப்ட் ஓவர் ரைஸ் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். நம்ம சமைக்கிற சாதம் பொதுவாகவே கொஞ்சமாக நமக்கு மிச்சமாகும். அந்த மாதிரி டைமில் பொங்கல் சமைக்கலாமா, வெரைட்டி ரைஸ் சமைக்கலாமான்னு தான் யோசிப்போம். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எவ்வளோ சாதம் மிச்சம் இருக்கோ அவ்வளோ சாதத்தை எடுத்துக்கோங்க. இப்போ நான் குக்கரில் சமைச்ச சாதம் அப்படிங்கிறதுனால கையிலேயே மசிச்சு விட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக அடித்து கூட எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு விட்டுக்கணும். இது கூட கொத்தமல்லி இலை, அப்புறம் கேபேஜு, அப்புறம் பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், கேபேஜ் ரொம்ப ஆட் பண்ணிக்காதீங்க, அப்புறம் நமக்கு ரோட்டி தட்ட முடியாமல் போயிடும். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டால் கூட போதும். இது கூடவே 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கடல மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாமே நம்ம ஒரு கோட்டிங்காக சேர்த்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நான் தண்ணி இல்லாமல் தான் கலந்து விட்டுக்கிறேன். ஏன்னா சாதத்தில் இருக்கக்கூடிய தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளித்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ பெரிய ரோட்டி தேவையோ அவ்வளோ பெருசு நல்லா இந்த மாதிரி பால் ஷேப்பில் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா மாவும் அதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம தோசைக்கல்லில் டைரெக்டாக தட்டிடலாம். இப்போது நம்ம தோசைக்கல் காஞ்சிருக்கு. கொஞ்சமாக கப்பில் தண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம டைரெக்டாக தட்ட போகிறோம். இதை செய்யும்போது ஃப்ளேம் லோ வச்சுக்கோங்க, இல்லைன்னா கை சுட்டுடும். பாருங்கள், தண்ணி தொட்டு தொட்டு நம்ம ரோட்டியை ஷேப்பாக தட்டிக்கணும். நம்ம பாட்டியெல்லாம் அந்த காலத்தில் இது மாதிரி தான் ஷேப்பாக தட்டுவாங்க. அதை தான் நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வேணும்னா ஃப்ளேம் மீடியம் வச்சுக்கலாம். 2 பக்கம் நல்லா முருகலாக சுட்டதுக்கப்புறம் நம்ம ரோட்டி எடுத்துடலாம். பாருங்கள், திருப்பி போட்டுட்டேன். இப்போ கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கேபேஜ் ரோட்டியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு நல்லா குக் ஆகிட்டு சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக நறுக்கு நறுக்குன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம ரோட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம கிறிஸ்பி க்ரன்ச்சி டேஸ்டி கேபேஜ் ரோட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வேணும்னா தேங்காய் சட்னியோ இல்லை டொமேட்டோ சாஸ் வச்சு கூட சர்வ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இந்த மாதிரி ப்ளெயினாக தான் சர்வ் பண்ணேன் ஈவினிங் ஸ்நாக்காக. தட்டு ரொம்ப சீக்கிரம் காலி ஆகிடுச்சிங்க. அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் நன்றி.